ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டார்க் 150cc. அப்போ இதோட ஓல்டர் வெர்ஷனான 125க்கும் இந்த நியூவர் வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், அது மட்டும் இல்லாமல் என்டார்க் 2 வேரியண்ட்டில் வருது, 150 ஸ்டாண்டர்ட் அண்ட் 150 டிஎஃப்டி. இது எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமாக நான் 2 விஷயத்துக்கு காமனானதெல்லாம் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபியூயல் பார்த்திங்கன்னா 5.8 லிட்டர், மேக்ஸிமம் பவராக 13 பிஹெச்பி. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இன்சைடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட் ஹைட் 770 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 155 mm இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது 4 கலர் வேரியண்ட்டில் மேக்ஸிமம் டார்க்காக 14.2 Nm, டாப் ஸ்பீடாக 104 km/h எடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமனான ஃபீச்சர்ஸ் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். எமிஷன் ஸ்டாண்டர்ட் BS6 ஃபேஸ் 2B கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூலிங் சிஸ்டம் ஏர் கூல்டு. அது மட்டும் இல்லாமல் ரைடிங் மோடு 2 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரீட், ஒன்று ரேஸ். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் 22 லிட்டர், ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜுக்குன்னு செப்பரேட்டாக எதுவுமே கொடுக்கல. ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 220 mm, ரியரில் பார்த்தீங்கன்னா 130 mm கொடுத்துருக்காங்க. வீல் அலாய் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் 12 இன்ச்சும், ரியர் வீலும் 12 இன்ச்சுன்னு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வண்டிக்கு முக்கியமானது சஸ்பென்ஷன் அண்ட் சேசிஸ். ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக வாரண்டி 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, இல்லை 50,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸில் பார்த்தா ஹெட்லைட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டுவெல் லைட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் எல்லாமே கிளாஸியாகவே இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 104 km ஈஸியாக அடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 150cc அப்போ 149.7 cc கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மாடலில் இந்த 2த்துக்கும் இதெல்லாம் காமனான விஷயம். இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டையும் 150 டிஎஃப்டியும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன வித்தியாசம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டிங்கன்னா 5 இன்ச் டிஎஃப்டி எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டிஜிட்டல் டச் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீச்சரும் கொடுக்கல. ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, ஜிபிஎஸ் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன் இல்லை ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் அது எதுவுமே இந்த வண்டிக்கு நம்மளுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபியூயல் கேஜ், ட்ரிப் மீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வாய்ஸ் அசஸ் கொடுக்கல. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ட்ரிப் மீட்டர் 2 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலாரம் இருக்குது, லோ பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, லோ ஃபியூயல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அசாட் வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஐபீம் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, கால் அண்ட் SMS அலர்ட் கொடுத்துருக்காங்க. கிளாக் டிஜிட்டலாக இருக்கும். சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டை இன்சைட் த பூட் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபியூல் நீங்கள் எங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கீழேஸ் லாக் அண்ட் அன்லாக் அந்த மாதிரிலாம் ஃபீச்சர் எதுவுமே கொடுக்கல. கில் ஸ்விட்ச் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் இருக்கும். அப்போ 150 டிஎஃப்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு அவங்க கோட் பண்ணுற வேலை எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்டார்க் 150 ஸ்டாண்டர்ட் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,51,820 வருது. என்டார்க் 150 டிஎஃப்டி 1,64,010 rupees வருது. லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தா கிளாஸியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்டார்க் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் என்டார்க் 150 ஸ்டாண்டர்ட் வாங்குவீங்களா இல்லை என்டார்க் 150 டிஎஃப்டி மாடல் வாங்குவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்னால தான் இப்போ நம்ம 5000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே ரீச் ஆகிருக்கு. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.